அதாவது உழைப்பால் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்கிற ஒரு இது. ஆமாம், அதாவது எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அதை தன்னம்பிக்கையாக செய்யணும். அதில் வந்து உயிரை கொடுத்து செய்யணும். உயிரை கூட செய்யணும். உயிரை கூட செய்யணும். எப்படி லவ் பண்ணும் போது உயிரை வைக்கிற காதலன் காதலி மேலே, அது மாதிரி தொழில் மேலே வைங்கிறேன். அதனால் வெற்றி. பிறந்த மதத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிற, ஜாதி மேலே நம்பிக்கை வைக்கிற, தாய் தந்தை மேலே நம்பிக்கை, பெத்த பிள்ளைங்க மேலே நம்பிக்கை, இந்த நம்பிக்கை மொத்தத்தையும் தொழில் மேலே வச்சா ஜெயிக்கலாம். இந்த பணியில் ஈடுபட்ட அவருடைய குழுவினர், டாக்டர் குழுவினருக்கெல்லாம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி 65 நான் கொடுக்க இருக்கிறேன். அது என்றைக்கும் அன்போடு ஏற்றுக்குங்க. அது எத்தனாயிரம் பேராக இருந்தாலும் பரவாயில்ல, கவலை இல்லை. எனக்கு என்னால் முடிஞ்ச அந்த உதவி என்றைக்கு இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். ஏலகிரியிலிருந்து ஒரு மருத்துவமனையே கொண்டு வர்றதுக்காரு. வரலாற்றில் அவர் பேர் இங்கே பதிக்கப்படும், அது செதுக்கப்படும். வாழ்த்துக்கள். கஷ்டப்படாமல் இருக்க, கஷ்டப்படு. கடமைக்கு செய்யாத, கடமையாக செய். டைம் பார்த்து வேலை பார்க்காத, வேலையை பார்த்துட்டு டைம் பாரு. இதுதான் நான் எல்லாருக்குமே சொல்வது. எப்போவுமே வாழ்க்கையில் நம்ம செய்ய போகிற ஒவ்வொன்றும் அது வேலை இல்லை, ஈடுபாடோடு செய்வது ஒரு விதை. மூச்சை உள்ளே இழுத்துறாத, கஷ்டத்தை உள்ளே வாங்கிடுவேன். கஷ்டம் வரும்போது அப்படி நிமிர்ந்து நெல், கண்ணை திறந்து வை அப்படிம்பாரு, மனசை திறந்து வை, வெளியே போட்டு அதும்பாரு. அந்த மாதிரி நீங்கள் ஈடுபாடாக காட்டும் போது அவமானங்களோ கேலி கிண்டலுக்கு ஆளாகப்பட்டால் அது அத்தனையும் தாங்கும் போது நீங்கள் உங்கள் இதயம் வலுவடைகிறது. எதையும் தாங்க சக்தியை நீங்கள் பெற்று விட்டுருக்கின்ற பொருளை தவிர நம்ம அந்த இடத்துல பொறுமையாக போனதாக அவமானப்பட தேவையில்லை. அது மிகப்பெரிய சக்தியை உங்கள் இதயமோ மனசு ஆழ்மை கொண்டுக்கிடுச்சின்னு அர்த்தம். கொஞ்சம் தாங்கிக் கொள்ளுங்கள். பிற்காலத்தில் அது பெரிய எதிர்காலத்தை தரும். சிறு கோபம் பெரிய சேதாரத்தை ஏற்படுத்திவிடும். இல்லையா? அவரே என்ன பண்ணுவார், இதை வந்து நீங்கள் ஆங்கில மருத்துவத்துக்கு போங்க அப்படின்னு சொல்லி இப்போ அந்த காலம் வந்து உருவாகிட்டு இருக்கு. எங்கள் மருத்துவமனையில், சித்த மருத்துவமனையில் ஒரு நாளைக்கு 3000 5000 நோயாளிகள் வந்து பலனடைஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆச்சரியமான விஷயம் நமக்கு. நீங்கள் உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும். தாம்பரத்தில் மெயின் ரோட்டில், சானிட்டோரியத்தில் மெயின் ரோட்டில் இருக்குது. 15 ஏக்கர் நிலப்பரப்பில் இது பச்சைமலை அடிவாரத்தில் இருக்குது. நல்லா இயற்கை சூழலோடு இருக்குது.